வணக்கம். பொலிட்டிக்கல் லீடர் சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. சட்டப்பேரவையில் சிஎம் விஜய் பேச்சை பேச விடாமல் தடுத்தது அவையின் மாண்பை குறைக்குமா அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வி. இன்றைய இந்த கேள்வி எதற்காக எழுந்தது அப்படின்னா, இதுக்கு முந்தைய சட்டமன்ற பேரவையில் மக்களின் கேள்வியால் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் பற்றி பேசும்போது, இந்த திட்டங்கள் உங்களால தான் ஆனது, இதுக்கு இந்த ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி பேசி ஒரு பிரச்சனைகள் ஆகிதான் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது பாடி ஷேமிங் இதை பற்றியே பேசி ஒரு பிரச்சனைகள் வர்றதான் நம்ம இப்ப சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கோம். 2 நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் நடந்த விஜய் ஒரு விஷயம் பேசினாரு, பார்ட்டி ஃபண்ட் இந்த மாதிரிலாம் பேசினாரு. இதை பற்றி பேசும்போதுதான் எதிர்கட்சியினர் ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாது, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஆதாரமற்று பேசுவது இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி திமுகவினர் தரப்புல கூச்சலிட்டாங்க. அது அவர்கள் தரப்பில் சரியாக இருந்தாலும் கூட மக்கள் நேரலையில் பார்த்து கொண்டிருப்பதால் முதலமைச்சர் அவர்கள் என்ன முழு உரை பேசுறாங்க அப்படிங்கறத மக்களும் கேட்கணும். அந்த முழு உரைக்கு பிறகு எதிர்கட்சியினர் விவாதம் பண்ணிருக்கலாம். அப்படி விவாதம் பண்ணிருக்கும் போது மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஒரு வார்த்தை பேசும் போதே உடனே அனைத்து எதிர்கட்சியினர் எழுந்து கோஷமிட்டு முதல்வர் உரை என்ன பேச வருகிறார் என்பதை தடுத்து இவர்களும் வெளிநடப்பு செய்து பேரவையை மக்கள் நேரடி ஒளிபரப்பை வீண் செய்தார்கள் என்பதுதான் ஒரு குற்றமா பார்க்கப்படுது. ஏன்னா என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது தெரியாதுல்ல, என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத எதிர்கட்சியினர் கேட்கணும்ல. கேட்காம எழுந்து அவர் வெளிநடப்பு செய்வதும் ஒரு மக்கள் எதிர்பார்ப்பை குறைக்கிறது அப்படிங்கறத ரொம்ப இதா இருக்கு. அதே போன்று விஜய் பேசுங்க சிஎம், அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் இந்த எதிர்பார்ப்பதை குறைக்க வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு 6 மாசம் நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. விட்டுட்டு அதன் பிறகு அவர் என்ன ரியாக்ஷன் பண்றாரு அப்படிங்கறத பார்க்காமல், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் தவறு செய்யவே விடாம தவறை பாதுகாக்கும் விதமா எதிர்கட்சியினர் செயல்படுவதுதான் இங்க ஒரு வேதனைக்குரிய ஒரு செயல். அவரே ஒரு தவறு செய்ய வந்தாலும் எதிர்கட்சியினர் அவரை பாதுகாக்கும் விதமா தான் அவரை பேசுங்க, வாயை துறங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு எக்கனாமிக்கலாவும் ஃபண்டாவும் பயங்கர பிரச்சனை தமிழக அரசு நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பேருந்து இயக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 நாட்களா பேருந்து இயக்காமல் இப்பதான் பேருந்து இயக்குறாங்க. அப்புறம் விஜய் இந்த மாதிரி சட்டமன்றத்துல பண்ண இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதனால தேவையும் மக்கள் பணியும் வெளியே தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாத ஒரு ரீல்ஸும் தேவையில்லாத ஒரு அதிகப்படியான ஒரு டயலாக்கான ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய டயலாக்குகள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகப்படியான மீடியாக்கள் பரப்புகின்ற. இதனால மக்கள் என்ன தேவையோ அதை பத்தின செய்திகள் மக்களிடையே கொண்டு செல்வது ரொம்ப குறைவா தான் இருக்கு. இன்றைய தினம் தமிழக அரசு என்ன திட்டங்களை தீட்டி இருக்கு, என்ன அடுத்த திட்டங்கள் என்ன, இந்த தமிழகத்திற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது, அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மக்களிடையே கவனத்திற்கு கொண்டு செல்றது மீடியாக்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. தேவையில்லாத பேச்சுகள், அவர்களோட டயலாக் என்ன, அவர் என்ன பண்றாரு, நடக்கிறாரா, போறாரா, வராரா, அந்த செய்திகள் தான் மீடியாக்கள்ல இன்னைக்கு நிறைய வந்துடுச்சு. மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமான செய்திகள் மீடியாக்கள் குறைவது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பார்ட்டி ஃபண்டு, ஃபேமிலி ஃபண்டு, அப்புறம் மினிஸ்ட்ரி ஃபண்ட் இருந்தது. திமுக ஆட்சியில் 32 துறைகளில் 16 துறைகளில் உதயநிதிக்கும் வசூல். திமுக ஆட்சியில் 32 துறைகளில் 16 துறைகளில் சபரீசனுக்கு வசூல். இருவருக்கும் தலா 16 துறைகளில் வசூல் வேட்டை என்ற டிவிகேயின் குற்றச்சாட்டு இது நிரூபணம் இல்லாதது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் டிவிகே அரசு திமுக அரசின் மீது ஒரு குற்றத்தை சுமத்துகிறது. இது ஆதாரத்தோடு நிரூபித்துவிட்டு மக்களிடம் இதை சொல்வதனால் டிவிகே அரசின் மீது ஒரு பெரிய ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பொய்யான ஒரு கருத்தை கூறுறதுனால டிஎம்கேவை மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை உண்டாக்க இது போன்ற செய்திகள் அவர்கள் பரப்புவது சரியான ஒரு அரசியல் போக்கு கிடையாது. இது ஒரு தண்டிக்கக்கூடிய ஒரு, அதாவது குற்றத்திற்குரிய ஒரு செயல் தான். ஏன்னா ஆவுனா டிஎம்கே கவர்மெண்ட் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது சரியான போக்காக இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதானே அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ இந்த திட்டங்கள் தான் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கனால நேற்றைய தினம் விசிகேவின் தலைவர் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் மணமேடையில் பேசியிருக்காரு. என்னன்னா, இந்த தாய்மாமன் தங்க நகை திட்டம், அதாவது ஒரு குழந்தை அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்றால்
அவர்களுக்கு வந்து 1 கிராம் தங்க மோதிரம் வந்து வழங்கப்படும் என்பதை நீங்க மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் நீங்க வந்து பண்ணிட்டு போயிருவீங்க. அடுத்து வர அரசு வந்து இதை வந்து எடுத்து செஞ்சாலும் பிரச்சனை, எடுத்து செய்யலனாலும் பிரச்சனை. அன்னைக்குள்ள நிதி நெருக்கடிகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோக்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கப்படுகிறது. மகப்பேறு காலகட்டங்களில் வந்து அவர்கள் வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் ஒரு 60,000 முதல் 70,000 வரை செலவுக்கு அவர்கள் வந்து செலவிடப்படுகிறதுக்கு பதிலாக தான் ஒரு அரசு மருத்துவமனையில் வந்து தன் மகப்பேறை வந்து பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த அரசு மருத்துவமனையில் குழந்தை பெறக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து 1 கிராம் தங்கங்கிறது இன்னைக்கு நீங்க கொண்டு வரதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா இதை தொடர்ந்து செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இன்னைக்கு இருக்க எக்கனாமிக்கல் லெவல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் நிதி நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில இது போன்ற ஒரு திட்டங்கள்லாம் வந்து உண்மையிலேயே பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள் தான். இதை வந்து பரிசீலனை செய்து இதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு மற்ற திட்டங்களில், அதாவது ஒரு பேருந்து கட்டணம் வந்து விலை உயர்த்துறேன்னு சொல்றீங்க, அதை குறைக்கலாம், வரிகளின் குறைக்கலாம், ஹவுஸ் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், இது போன்ற வரி சுமையை மக்களிடம் அதிகம் செலுத்தாமல் அதை வந்து குறைக்கலாம். ஈபிக்கு கட்டக்கூடிய கட்டணங்கள்ல வந்து நீங்க வந்து குறைக்கலாம். இது போன்று மக்களுக்கு வந்து சேவை செய்வதன் மூலமாக அனைவரும் இதில் வந்து பயனடைந்து இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான அரசாக திகழுமே தவிர, இலவசங்கள் அதிகமாக நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்களும் அதே தவிர தானே அப்ப செய்றீங்க. என்ன முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து அதாவது நேரடியாக மக்களுக்கு கொண்டு சேவையா இருந்தாலும் கூட அது வந்து நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமான ஒரு சேவையாக இருந்தது அப்படிங்கிறது தான் உங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. அப்ப நீங்களும் அந்த செயலை தானே செய்றீங்க. ஒரு 500 பஸ் எலக்ட்ரிக் பஸ் வந்து நீங்க அந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணிருக்கீங்க. அது வருவதன் மூலமாக எவ்வளவு வந்து தமிழகத்திற்கு நல்லது ஏற்பட்டிருக்கும் தானே முந்தைய திராவிட முன்னேற்ற அரசு அந்த திட்டத்தை வந்து ஒப்பந்தம் கையெழுத்து இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அந்த திட்டத்தை நீங்க ரத்து பண்ணிட்டீங்க. அதனால வந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய இழப்பீடு என்ன, அதை நீங்க சொல்லுங்க. செலவை வந்து பாக்குறீங்களே தவிர இந்த திட்டங்கள் வந்தா என்ன நல்லது நடந்திருக்கும், இந்த திட்டங்கள் வந்து என்ன வந்து லாஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து விளக்கவே இல்லை. ஆனா இது வந்தால் தமிழகத்திற்கு செலவு பண்றதுக்காக ஒரு நெருக்கடி உருவாகும், அதனால அந்த திட்டத்தை வந்து ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக பார்க்கப்படல. இதனால வந்து மக்களுக்கு வரியும் கட்டணங்களும் அதிகமாகுமே தவிர குறையாது அப்படிங்கிறதா மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கிறது. அதே போன்று நிரூபணம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசு வைப்பது மிக ஒரு சரியான ஒரு அரசியலாக கருத முடியாது அப்படிங்கிறதா மக்கள் பார்வைக்கு தெரிகிறது. அதே போன்று முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது வழக்குப்பதிவு, லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்குப்பதிவு செய்து கடந்த திமுக ஆட்சியில் டெண்டர் ஊழல் புகாரின் பேர்ல அதே போன்று கரூர்ல சாலையே அமைத்ததாக கூறி ரூபாய் 3.20 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பேர்ல சுமார் ஒரு 11 பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் வந்து ஒரு 10 பேர் உள்பட இந்த 11 பேர் வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது ஆச்சரியத்திற்குரிய செயலாக பார்க்கப்படல. ஏன்னா ஒவ்வொரு அரசும் வரும்போது, அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தால் இந்த அரசின் மீது என்னென்னலாம் வந்து ஊழல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடி ரைடு விடுறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து காலகாலமாக நடைமுறை வந்ததுதான். ஆனா இதனால என்ன வந்து நிசப்தம் நடக்கும், இது என்ன உறுதிப்பட நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்க மக்கள் ஒரு கண் துடைப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதனால வந்து என்ன வெளியே தெரியும் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள ஒரு எத்தனை இடி கேஸ் இன்ன வரலும் வந்து ஸ்டாண்ட் பையா இதெல்லாம் வந்து ஒரு புகாரின் பேர்லே முடிந்து அதெல்லாம் வந்து நிரூபணம் படுத்தாமல் அதெல்லாமே வந்து ஒரு பொய் புகாராவே மாறின இடி ரைட்ஸ் எல்லாம் இன்னமும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது போன்று ஒரு மக்களை குழப்பக்கூடிய ஒரு இந்த இடி ரைடு இதெல்லாம் வந்து ஒரு புகாரின் பேர்ல நடப்பதெல்லாமே இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தான் ஒரு மக்களிடையே ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது என்று தெரிய வருகிறது. இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேருந்துகள், புதிய பேருந்துகளை வந்து இயக்கியிருக்காங்க. இந்த புதிய பேருந்துகள் இயக்குவதன் மூலமாக தயவு செய்து மக்கள் மீது கட்டணத்தின் மூலம் சுமையை ஏற்றாதீர்கள் அப்படிங்கிறதே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக தெரிகிறது. அதனை மீட்டு வரக்கூடிய காலங்கள்லாம் மழை காலங்களாக இருக்குது. அந்த மழைக்காலங்களில் மக்களுக்கு பிஃபோர் அவேர்னஸா
இருக்கணுங்கிறது தான் ஒரு இது. அதே போன்று ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழக அரசு பொறுப்பேற்று ஒரு 40 நாட்களை தொட்டு செல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில, எங்க ஏரியாவுல இதுவரையிலும் வந்து அந்த தமிழக அரசை சார்ந்த நிர்வாகிகளோ, இல்ல ஒரு அரசு அதிகாரிகளோ இதுவரையிலும் வரல அப்படிங்கிறது உண்மை. இப்ப நாங்க இருக்கக்கூடிய குடியிருக்கிற வீட்ல என்னோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, அவரு பேரலைசிஸ் அட்டாக் வந்து உடல் ஊனமுற்று ஒரு பகுதி செயலிழந்து இருக்கிறாரு. முந்தைய கவர்மெண்ட்ல வந்து நெறைய முகாம்கள் நடத்தும்போது, அவர் போய் மனுக்களாக குடுத்தாங்க. மனுக்களாக குடுக்கும்போது, நாங்களே வந்து பட்டா குடுத்து, அரசு மூலியமாக பட்டா வழங்கி, உங்களுக்கு முழுக்க வந்து உங்களுக்கான ஒரு வீடு, கெட்டி மெத்தை வீடு வந்து ஒண்ணு கட்டி குடுத்துருவோம். அப்படின்னு வந்து முந்தைய அரசு வந்து சொல்லியிருந்தது. இப்ப அந்த அரசு இல்ல. கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகியுமே, இதை வந்து எடுத்து யாரும் வந்து எந்த ஒரு அதிகாரிகளும், அரசு அதிகாரிகளும், ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவுமே இதுவரையிலும் வந்து, சரி ஓகே இந்த கிராமத்துல இது போன்ற ஒரு முதியவருக்கு, இது போன்று ஆல்ரெடி நமக்கு வந்து இருந்தது. அவருக்கு வந்து நம்ம பட்டா குடுக்கணுமே அப்படின்னு இதுவரையிலும் எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து எங்களுக்கு வரல. அதே போன்று என்னை போன்று எத்தனை இன்னும் முடியாத ஒரு அரசின் சேவை பெறாமல் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டு எத்தனை பேர் இருப்பார்கள் என்பது ஒரு அதாவது கேள்விக்குரிய ஒன்றாக இன்று வரலும் இருக்கின்றது. அப்போ மாற்றம் என்று வந்த டிவிகே அரசு வந்து ஏன் மக்களை தேடி எந்த ஒரு அரசியல் அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல கட்சியை சார்ந்தவர்களா இருக்கட்டும், ஏன் இன்னும் மக்களை தேடி வந்து நீங்க உங்களோட சேவைய செய்ய ஆரம்பிக்கல அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒன்றாக இந்த வீடியோ மூலம் தெரிவிக்கின்றது. ஏன்னா, இதற்கு முன்னாடி இருந்த அரசும், உங்களுக்கும் அப்ப எந்த விதத்துல நீங்க வந்து வித்தியாசப்படுறீங்க அப்படிங்கிறது தெரியல. மற்றும் ஒரு வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு மக்களின் பிரச்சனைகளை குறித்து பேசுவோம் மற்றும் ஒரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.